வணக்கம், காலை வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஏபிஜே சலீம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பு சகோதரர் திரு ஏ அப்துல்லா அப்ரீத் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனோட ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருது மற்றும் கலாச்சார திருவிழாவை நம்ம வர்ற 28/6/2026 நடத்துறவங்களுக்கு வந்து இந்த விருது விழால வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பு சகோதரருக்கு வந்து நம்ம அமைப்பு சார்பா வந்து ஏபிஜே விஐபி குளோபல் 2026 பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐகான் அவார்டு வந்து நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஏன் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நோக்கத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து சாரை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து அப்படிங்கிறத அவர்கிட்டயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரில் கேட்டு உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கணும் அப்படிங்கறக்காக வந்து பாத்தீங்கன்னா அவரை நேரைய சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு வந்து அவரோட அனுபவங்களும் வர்ற தலைமுறைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துன்னா அவங்க வாழ்க்கை முறையும் எப்படி எப்படி எல்லாம் அமைச்சுக்கணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உடல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் வந்து ஆரோக்கியமா இருக்கிற நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு என்னால அது முடியாது, இது முடியாது, அதை செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து எங்க அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கல. உங்களுக்கு வந்து எங்க சொந்தக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கல. உங்களுக்கு இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணி கொடுக்கல. உங்களுக்கு வந்து இந்த சமுதாயம் வந்து எந்த சப்போர்ட் பண்ணி கொடுக்கல. இந்த அரசாங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கல. உங்களுக்கு வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களால வந்து எந்த வாய்ப்பையும் தேட முடியல. உங்களுக்கு வந்து நாங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவநம்பிக்கையில நிறைய பேரை வாழ்றதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைவா பார்த்துட்டு தான் இருக்கோம். இது இங்கே மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையற்ற அவநம்பிக்கை உள்ள மனிதர்கள் மத்தியில உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்தை சேர்ந்த நமது அன்பு சகோதரர் உங்களுக்கு வந்து ஏ அப்துல்லா அப்ரீத் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. எப்பயுமே நாங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து மாற்றத்துக்கான ஒரு திறனாளிகள் தான் சொல்லி பழைய இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இருந்து சின்ன பிள்ளையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சியத்தை வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுமந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா பங்களிப்பா கொடுத்தவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆகிய தீர்வேன். உங்களுக்கு வந்து அது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாற்றுத்திறனாளி மக்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் வந்து பண்ணி கொடுத்து அவங்கள பொருளாதார ரீதியா வந்து மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன வயசு கனவை கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கீழே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்றதே கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டயத்துல வந்து எல்லா விதமான அவமானம், தோல்விகள், துயரங்கள், துன்பங்கள், ஏளனங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால சாதிக்க முடியும் உங்களுக்கு வந்து அப்படிங்கிற நம்பிக்கையை அவருக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிறந்த இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால 2வது டாப்பரா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சக்சஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல வந்து பங்கேற்கிறாங்களுக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா 2வது அட்டெம்ப்ட், 3வது அட்டெம்ப்ட், 4வது அட்டெம்ப்ட்ல நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமான எக்ஸாம கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க பெத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் காரணமா சொல்லணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஊக்குவிக்கப்போட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பையனோட கனவை தன்னோட கனவா ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஊர் ஏளனங்களை எதுவுமே கண்டுக்கிறாம உங்களுக்கு வந்து என் பையன் திறமை இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சாதிக்க வைப்பேன் உங்களுக்கு வந்து அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பையனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களோட கனவை வந்து அவங்க கனவா ஏத்துக்கிட்டவங்களுக்கு அதுக்கான ஒரு தேடலை கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் தயாராகணும் உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகளை வந்து எங்கெல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு இன்னைக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிச்சு அந்த எக்ஸாம்ல இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து பாஸ் ஆயிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த அன்பு சகோதரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி வந்து நம்மளுக்கான வெற்றி, நம்ம சமுதாயத்துக்கான வெற்றி, உங்களுக்கு வந்து நம்ம ஊருக்கான வெற்றி, நம்ம தமிழ்நாட்டுக்கான வெற்றி, உங்களுக்கு வந்து நம்ம நாட்டுக்கான வெற்றி. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஊக்குவிச்சு அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொறுப்புகளை கொடுத்தவங்களுக்கு அந்த பொறுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணும் போது உங்களுக்கு வந்து நம்பிக்கையற்ற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நம்பிக்கையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திறமையும் தகுதியும் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடையே கிடையாது உங்களுக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா வந்து நிரூபிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஐக்கானா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அன்பு சகோதரர் வந்து ஏ அப்துல்லா அப்ரீத்
ஐஏஎஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாலே டாப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து 28/6/2026 அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வச்சு நடக்கிற நம்ம விருது விழால வந்து ஏபிஜே விஐபி குளோபல் 2026 பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐகான் அவார்டு வந்து நம்ம கொடுக்கறதுல நம்ம விருதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுறவங்களுக்கு வந்து, ஏன்னா நம்ம விருது விழாங்கிறது வந்து உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நண்பர்களை வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திறமைகளை உங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு வந்து அவங்க மூலியமா நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி விருது கொடுத்து ஹானர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் யாரு என்ன வந்து பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு வந்து எப்படி இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு வந்து இது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தடங்கல்களை வந்து தாண்டி இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவர்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்க போறவங்களுக்கு வந்து மக்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கணும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மனத்தடையை தாண்டிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து வேற எதுவுமே உங்களுக்கு தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மனிதர்கள் மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையில எதுவுமே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு மெயின் ஐக்கான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சு அவங்களோட அனுபவங்களை வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா சாருக்கு நாங்க விருது கொடுக்கறதுல இந்த விருதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். தொடரலாம். நம்ம இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவிலே 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்ற நம்ம அன்பு சகோதரர் கோயம்புத்தூர் உப்படத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து நமது அன்பு சகோதரர் அப்துல்லா அஃபீத் ஐஏஎஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைல இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுக்காக முயற்சி பண்ணாங்க அவங்க வாழ்க்கை முறை என்ன அவங்களுக்கு வந்து அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சார் வந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து. வணக்கம் சார். உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன மாதிரி முயற்சிகள் இது பண்ணீங்க சார் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை முறை வந்து நீங்க அப்படியே சொல்லலாம் நம்ம மக்களுக்காக. சார் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்னோட பிறப்பே வந்து நான் ஒரு 6 மாசத்துல பிறந்த ஒரு 6.5 மாசத்துல பிறந்த ஒரு ப்ரீமெச்சூர்டு பேபி. ஸோ அங்கிருந்தே வந்து என்னுடைய வாழ்விற்கான போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பில்லர் என் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் பார்ப்பேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பெற்றோர், 2வது வந்து என்னோட ஸ்கூலு, 3வது காலேஜ், 4வது நான் இந்த கட்டத்துக்கு இப்போ ஐஏஎஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண வாலண்டியர்ஸ், 4வது நான் ஐஏஎஸ் ஆகுற ஜேர்னியில முழுசா பொறுப்பெடுத்து கொண்ட என்னுடைய அகாடமி, எந்தெந்த அகாடமின்னா எனக்கு உதவுனாங்களோ அந்த எல்லா அகாடமி. இப்படி 5ஆ என் வாழ்க்கையை வந்து பகிர்ந்துக்கலாம் சார். நார்மலா இருக்க ஒரு குழந்தைய வந்து இந்த உலகத்துல வந்து பார்த்து பராமரிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ என்ன மாதிரி ஒரு குழந்தைய வந்து பராமரித்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு வரணுங்கிறது வந்து என்னோட பெற்றோருக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்க போறதில்ல. அவங்க வந்து பொருளாதார ரீதியிலையும் சரி சைக்கலாஜிக்கலாகவும் சரி நிறைய தடங்களை தாண்டி இவனை பார்த்துக்கணும், இவனை நல்லபடியா நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு சாய்ஸா இதை வந்து மேக் பண்ணிட்டு அதன் மூலயமா என்னை வளர்த்து இந்த தூரம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க சார். அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வளரணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் மாதிரி ஒரு தான் வாழ்க்கை ஃபுல்லா கேரி பண்ணிக்க ஒண்ணு வேணும். அப்படி எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு யூஸ்ஃபுல் வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எஜுகேஷன், என்னோட ஸ்கூல் மற்றும் காலேஜில் கிடைக்கக்கூடிய எஜுகேஷன். ஸ்கூலில் எனக்கு வெறும் எஜுகேஷனை மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கு, எனக்கு வந்து தமிழ் மேல வந்து பற்று இருந்தது. அது என் ஸ்கூல்ல தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. நான் ஐஏஎஸ் ஆக போறேங்கிறதும் வந்து எனக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் மூலியமா தான் தெரிஞ்சது. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, நம்ம வந்து படிக்கலாம், நம்ம வந்து இதுல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாங்கிறதும் ஸ்கூல்ல இருந்து தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன இந்த சின்ன நிகழ்வு மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்து நான் இதன் மூலியமா ஐஏஎஸ் ஆகணும்னா நல்லா படிக்கணும். அப்போ நான் 11th 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், மாற்றுத்திறனாளிகள்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் எடுத்தேன்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தது போக என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் எனக்கு வந்து நல்லா டெவலப் ஆனதுனால தான் வந்து நான் ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஆப்ஷனல்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணுங்க. அதுக்கு வந்து நான் தமிழ்ல எடுத்தேன். அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் மெயின்ஸ் எழுதி தமிழ்லயும் இன்டர்வியூ கொடுத்த ஒரே கேண்டிடேட் தமிழ்நாட்டுல நான் தான். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தமிழ் மேல ஒரு பற்று வந்ததுன்னா ஸ்கூல் தான் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. காலேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் வெறும் யூஜி மட்டுமே முடிச்சுட்டு நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கிளம்பிடலான்னு பார்க்கும்போது இல்ல நீ பிஜியும் வந்து முடிச்சுட்டு போ, உன்னோட வாழ்க்கைக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் காலேஜில் அட்வைஸ் பண்ணி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் படித்தது. ஸ்கூல் வந்து சென்ட் மைக்கிள்ஸுங்க, இங்கே சென்ட் மைக்கிள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இவங்க தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட டீச்சர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி என் கஷ்டத்துலேயும் கூடவே இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு என்னோட சந்தோஷத்துலேயும் கூட இருந்தாங்க. ஸோ எனக்கு எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருந்தது. அப்டக்கிள் வரும்பொழுது அவங்க கூட வந்து தாங்கி பிடிச்சிக்குவாங்க. நான் அதனால ஈஸியா வந்து கடந்து வர முடிஞ்சது. சரி, இப்போ நம்ம யூபிஎஸ்சிக்குள்ள வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இது வந்து வேர்ல்டுலயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ ஒன்ஸ் நான் படிக்கணும்னா நான் வந்து எனக்கு இருந்த பெரிய அப்டக்கிள் என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெரும்பாலும் மூவ் பண்ணி போய் படிக்க முடியாது. அப்போ ஆன்லைன்லயே ஒரு கோர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி, அவங்க தான் ஆன்லைன்லயே வந்து எனக்கு வீட்டில் உட்கார்ந்தபடியே வந்து நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நான் இன்னும் ஒரு ஆயிருப்பேனா, ஒரு ஐஏஎஸ் ஆயிருப்பேனாங்கிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்கு லக் ரொம்ப முக்கியங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லக்குனா என்னன்னா கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் ஹார்ட் ஒர்க். நம்மகிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஆனா கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால தான் என்னால யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சது. ஒன்ஸ் நான் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ் வரும் பொழுது நான் வந்து கேட்டு படிக்கிறேன், பார்த்து அவ்வளோக்கா படிக்க மாட்டேன். ஸோ நான் கேட்டு படிக்கணும்னா அப்போ எனக்கு வந்து தனி செட்டப்பை வந்து உருவாக்கணுங்க. மற்ற மாணவர்கள் படிக்கிற மாதிரி என்னால் படிக்க முடியாது. அங்கேயும் ஒரு தடங்கள், அதை நான் தடங்களா பார்க்கவே கிடையாது. தடங்கள் எப்பவுமே வந்து வளர்ச்சிக்கான ஒரு படிக்கல்லா தான் பார்க்கணும். ஸோ அங்கேயும் வந்து எனக்கு வாலண்டியர்ஸை வந்து இளஞ்செழியன் சரண் என் மென்டர் ஒருத்தர் ஏற்படுத்தி எனக்காக ஒரு 10 பேர் வந்து வந்தாங்க. நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேனோ அவ்வளோ நேரம் அவங்களும் படிக்கணும். ஏன்னா அவங்க சொல்ல சொல்ல அதை நான் கேட்டுக்குவேன், அது அப்படிதான் நான் படிப்பேன். ஸோ அவங்களும் என் கூட உட்காந்து மெயின்ஸ் ஃபுல்லாக வந்து படித்து எனக்கு ஒப்பிச்சாங்க. அதை நான் அப்படியே காதில் கேட்டுட்டு மெயின்ஸ் எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் போனது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்டர்வியூனா என்னன்னு தெரியாது. அப்புறம் இன்டர்வியூனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சிவில் சர்வெண்டா மாறுறது தான் இன்டர்வியூ. ஆஸ்பிரண்டா இருந்து சிவில் சர்வெண்டா மாறிடணும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதேங்கிறத நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போனது டெல்லி, அதுவும் டிசம்பர் டைம்ல -5 டிகிரி செல்சியஸ்ல இருக்குங்க. அந்த குளிர்ல போய் நம்ம போய் ஒரு 37 நாள் தங்கணும். ஸோ நான் 25 வருஷம் வீட்டை விட்டே வெளியே போகாதவன் யூபிஎஸ்சி எனக்கு சென்னைக்கு போ, டெல்லிக்கு போ. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா மோட்டிவேஷன் டாக்காக வந்து இறைவனோட புண்ணியத்துல நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீட்டை விட்டே வெளியே போகாத என்ன வந்து முடிஞ்ச இனங்களுக்கு சுத்த வைக்குது. ஸோ இது வந்து இதுவும் ஒரு அப்டக்கிள் தான். என்னால போக முடியாது. நான் போனேன்னா அப்பா கூடயே வரணும். ஸோ ஃபினான்சியலா வந்து கஷ்டங்கள் ஏற்படும். இருந்தாலும் இது வந்து நம்ம ஒரு வளர்ச்சியை தான் பார்க்கணும். நான் வந்து என்னை மாற்றுத்திறனாளியா பார்க்கல, மாற்றத்துக்குரிய திறனாளியா பார்க்கறேன்னு சொன்னாங்க. நான் என்னை வந்து ஒரு உருவாக்கத்துக்குரிய திறனாளியா பார்க்கறேன். நான் போய் ஒன்ன சொல்றேன், அது மூலயமா கொஞ்சம் பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அது மூலயமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு உருவாகுது. ஸோ நான் வந்து என்னை ஒரு உருவாக்கத்துக்குரிய திறனாளியா பார்க்கறேன்.
ஸோ கஷ்டங்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கும். சந்தோஷம் அதுக்கப்புறம் வெற்றிங்கிறது வாழ்க்கையில அப்பப்போதான் வந்துட்டு போகும். ஏன்னா கஷ்டம் தான் நமக்கு எப்படி சந்தோஷம் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணும், வெற்றி எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கும். ஸோ கஷ்டத்தை வந்து என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணி அதுல இருந்து நல்லதை எடுத்துக்கணும், நல்லது இல்லாததை வச்சு கத்துக்கணும். நன்றி. ஓகே.